ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலையுமே ஒரு சில பொருட்களோட விலையில ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 1. இன்னைக்குமே நம்ம வீடுகள்லையும் பெரிய பெரிய கடைகளிலையுமே சமையலுக்கு யூஸ் பண்ற சமையல் எரிவாயு சிலிண்டரோட விலையில மாற்றம் வந்திருக்குங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியில இருந்து சிலிண்டரோட விலையில மாற்றம் செய்யப்படும் அப்படின்ட்டு நம்மளோட கவர்மெண்ட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 1மே இந்த சிலிண்டரோட விலையில சேஞ்சஸ் வந்திருக்கிறதாட்ட அவங்க தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பா பாத்துக்கிட்டோம்னா வணிக பயன்பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட விலையை அவங்க அதிகரிச்சிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது 19.2 கிலோ எடை இருக்கிற அந்த சிலிண்டரோட விலையை ₹7.50 அதிகரிச்சு 1817 ரூபாய்க்கு விற்க போறதாட்டு அவங்க அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம வீடுகள்ல நார்மலா யூஸ் பண்ற சிலிண்டர்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது வீடுகளில் யூஸ் பண்ற இந்த கேஸ் சிலிண்டரோட விலையில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிற தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ₹818.50 இருந்து எந்த விதமான மாற்றத்தையும் அவங்க கொண்டு வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோட்டல்கள்லயும் பெரிய பெரிய வணிக பயன்பாட்டிற்கும் யூஸ் பண்ற இந்த கேஸ் சிலிண்டரோட விலையில மட்டும்தான் மாற்றம் வந்திருக்கு. அதுவுமே ₹7.50 அதிகரிச்சிருக்கு. ஸோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களோட உணவுப் பொருட்களோட விலையில மாற்றங்கள் இது மூலமா வரலாம் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? ஸோ வீட்டில் நம்ம யூஸ் பண்ற சிலிண்டரோட விலையில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது மூலியமாட்டு இல்லத்தரசிகள் ரொம்பவே மகிழ்ச்சியாட்டி இருக்கிறதாட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 3 மாசமா எடுத்துக்கிட்டோம்னா வீட்டு பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட விலையில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம இருக்கு. அதே நேரத்தில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை ஒவ்வொரு மாசமும் கவர்மெண்ட் அதிகரிச்சுட்டு இருக்கிறதாட்டும் ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குங்க. ஸோ இப்படி வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரோட விலை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துச்சுன்னா கண்டிப்பா விலைவாசி உயரக்கூடிய அபாயமும் இருக்கிறதாட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.